என்னங்க? ம். ஹாய்ங்க. ஹாய். என்ன வேணுங்க? நாங்க மேல இருக்கிற ஃபிளாட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்கோம். ஓ, அப்படிங்களா? இன்னைக்கு தான் பால் காய்ச்சறோம். ம்ஹும். நீங்க கண்டிப்பா வரணுங்க. எப்போங்க? இப்பதாங்க. சரிங்க, வாங்க போலாம். ம். ம். வாங்க. ம். உள்ள வாங்க. ஹாய் வாங்க ம். உள்ள போலாம். ம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூப்பிட்ட உடனே மறக்காம வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இதுல என்னங்க இருக்குது? ஒரே காம்பவுண்ட்ல ஒண்ணா இருக்க போறோம். நீங்க கூப்பிட்டு எப்படி வராம இருக்க முடியும்? நீங்க என்னங்க தனியா வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்டையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் இங்க இல்ல. ஷிப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓ, ஷிப்லயா? ஆமாங்க. ம். 6 மாசம் இங்க இருப்பாரு. 6 மாசம் அங்க வேலைக்கு போயிடுவாருங்க. ஓ, ஷிப்ல வேலை பார்க்கறவரா இருந்தா நிறைய salary கிடைக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் வருது. ஓ, உங்களுது ஓன் ஹவுஸா? ம்ஹும். இல்லைங்க. நாங்க கூட ரெண்டுக்கு தான் இருக்கோம். ம். இந்தாங்க. பால் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல. ம். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம். ஐயோ கொஞ்சம் இருங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு போலால. ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? பக்கத்துல தானே இருக்கேன். இன்னொரு நாள் வரேன். ம். ம். அவங்க சொன்னதை கேட்டியா? ம். அவங்க ஹஸ்பண்ட் ஷிப்ல வேலை செய்யறாராம். ஷிப்ல வேலை செஞ்சா நிறைய சம்பாதிக்கலாம்ல. ஷிப்ல வேலை பார்த்தா தான் நிறைய சம்பாதிக்க முடியுமா என்ன? ம். ம். சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. லேட்டா போனா மேனேஜர் கண்டபடி திட்டுவான். சரி இருங்க, நான் பேக் எடுத்துட்டு ம். வரேன். ம். இந்தாங்க. குடு. சரி, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பாய், ஜாக்கிரதையா இரு. பாய். ம். அக்கா, ஆஹா. அக்கா. ஹே ரம்யா, வா உள்ள வா. ம். உட்காரு. ம். என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேனா, ரொம்ப போர் அடிச்சுது. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ, ஓகே. அப்புறம் வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா ரம்யா? ம், ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க தனியா தான் இருக்கீங்களா? உங்க மாமா, அத்தை கூட யாரும் இல்ல? இல்ல ரம்யா, அப்படியாக்கா? நாங்க ரீசெண்டா தான் சென்னைக்கு வந்தோம். ஓ. அவருக்கு பார்த்தா ஷிப்ல வேலை கிடைச்சிருச்சு. அவரும் கிளம்பிட்டாரு. ம்ஹும். எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. ம். அவங்க 2 பேரும் என் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நான் எங்க பாட்டி வீட்ல தான் வளர்ந்தேன். ம். எனக்கு கல்யாணம் ஆன 1 மாசத்துலயே என் பாட்டி கூட இறந்துட்டாங்க. ஐயையோ, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இல்ல ரம்யா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. ம். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பேபிக்காக பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். என்னக்கா இப்படி சொல்றீங்க நீங்க? உங்க ஹஸ்பண்ட் வருஷத்துல 6 மாசம் தானே உங்க கூட இருப்பாங்க. அதுவே நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணையா இருக்கும்ல. ஐயோ, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல ரம்யா. ம். என் ஹஸ்பண்ட் 4 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களா வேணான்னு சொல்லிட்டாரு. அவரோட பேச்ச நான் எப்படி மீற முடியும்? அதுவும் சரிதான்க்கா. சரி விடு ரம்யா, என் கதையை பேசி உனக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கணும்? சரி நீ உட்காந்துரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா. இரு ரம்யா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ். உட்காந்துரு, வந்துடுறேன். ம். ம். ம், இந்தா வாங்கிக்கோ. Thank you அக்கா. ம்ஹும். குடி. ம். ஆமாக்கா. ம்?
உங்க ஹஸ்பண்ட் ஷிப்ல வேலை செய்யறதுக்கு எவ்வளவு சேலரி வருது? ம் மாசத்துக்கு ஒரு 40-50,000 வரைக்கும் வருது. அவ்வளவா? அது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு சொல்லவே இல்ல. அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாருக்கா. ரொம்ப கம்மியா தான் சம்பளம் வருது. ஏதோ மேனேஜ் பண்ணி குடும்பத்தை நடத்துறேன். எங்களுக்கும் குழந்தைங்க இல்ல. ஏன் என்னாச்சு ரம்யா? நீங்களும் எங்கள மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கீங்களா? அது இல்லைங்கக்கா. எங்களுக்கு குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா குழந்தை தான் உண்டாக மாட்டேங்குது. ம்ஹும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பவும் குழந்தை பிறக்கலன்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? ம். கவலைப்படாத. சரி நீ ட்ரிங்க் சாப்பிடு. ம். சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். ம் சரி. ம். போயிட்டு வரேன்க்கா. ம் போயிட்டு வா. என்னங்க, இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வந்தா படுத்துக்கோ. நம்ம கீழ் வீட்டு லக்ஷ்மி அக்கா இருக்காங்கல்ல, ம். அவங்க வீட்டுக்காருக்கு 50,000 சேலரியாமா. ஓ, அப்படியா? ஆ, அது மட்டும் இல்லங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதாம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு பேபிக்கு பிளான் பண்ணிக்கலாம்னு இருக்காங்களாம். ம்ஹும். அந்த அக்கா ரொம்ப பாவம். அவங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களாமா. அவங்க பாட்டி வீட்ல தான் அவங்க வளர்ந்தாங்களாமா. இவங்களுக்கு கல்யாணம் ஆன 2 மாசத்துல அவங்க பாட்டியும் இறந்துட்டாங்களாமா. ஐயோ. சரி, நீ படுத்துக்கோ. ம். அப்படின்னா அவங்க தனியா இருக்காங்களா? அவங்க ஹஸ்பண்டும் அவங்க கூட இல்ல. அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. இது நல்லா இருக்கே. ஏன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு? ஊர்ல அன்னைக்கு உடம்பு சரியில்லையாமா. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போயே ஆகணும். ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். என்ன, போயிட்டு ஒரு ஹாஃப் டேல வந்துருவியா? என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? நான் அங்க போகிறதுக்கே மினிமம் 15 ஹவர்ஸ் ஆகும். ஒரு 2 நாளாச்சும் இருக்கணும்ல. 2 நாள் இருந்துட்டு வரேன். நீங்க 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கங்க. சரி. ஹே, போனை மறந்துட்ட பாரு. ம். இந்தா. தேங்க் யூ. நல்ல வேலை. ம். சரி. ம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணவா? அதெல்லாம் வேணாங்க. நான் கேப் ம். புக் பண்ணிட்டேன். கேப் கீழ வெயிட் பண்ணுது. சரி. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ம். நான் போயிட்டு வரேன். பாய். ம். ஜாக்கிரதை. ம். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. ம். 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 இவ வர்றதுக்கு 2 நாள் ஆகும்ன்றா. கீழே அந்த மேடம் தனியா தானே இருக்காங்க. லைட்டா தூண்டில் போட்டு பார்ப்போம். செட் ஆயிட்டாங்கன்னா நமக்கு லாபம் தானே. ட்ரை பண்ணி பார்ப்போம். ம். என்னங்க, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ம் சொல்லுங்கங்க. என்னங்க, வீட்டுக்கு வந்தவன உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? அப்படியே அனுப்பிடுவீங்க போல இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள வாங்க. ம். உட்காருங்க. ம். ம்ஹும். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. ம். குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. ரம்யா எங்க வீட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காளா? இல்லங்க, ஊருக்கு போயிருக்கா. அப்படியா? ஏன் எதுக்கு? அவளோட அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது. அவங்கள பாத்துக்கிறதுக்காக போயிருக்கா. ஒரு 2-3 நாள்ல வந்துருவா. ஓ அப்படிங்களா? ம். ம். என்னங்க வெறும் ஊன்றீங்க? ஐயோ, ஒய்ஃப் இல்லையே, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாரு? 3 நாள் கஷ்டப்படுவாரே. நானே சமைச்சு தரேன்னு ஆறுதலா ஏதாவது சொல்லலாம்ல. ஐயோ சாப்பாடு தானேங்க. நானே சமைச்சு தரேன். அது இருக்கட்டும்.
இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? ஆ? அதான் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஓ அப்படியா? பிரியாணி செஞ்சேங்க. என்னது பிரியாணியா? ம். என்னங்க பிரியாணி செஞ்சு தனியா சாப்பிடுறது தப்புங்க. எனக்கு கொஞ்சம் குடுக்கலாம்ல? ஐயோ! இதுல என்னங்க இருக்கு? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் இப்பவே பிரியாணி எடுத்துட்டு வரேன். ம், ம். ம்ஹும். வாங்கிக்கோங்க. ம். அப்பா! ம்? என்னம்மா பிரியாணி பண்ணிருக்கீங்கங்க? ம்ஹும். இது பிரியாணியா இல்ல அமிர்தமா? நிஜமா இந்த மாதிரி ஒரு பிரியாணிய ஜென்மத்துல சாப்பிட்டது இல்லங்க. என் பொண்டாட்டியும் ஒரு பிரியாணி பண்ணுவாளே, பா! அது பிரியாணியா, ஒயிட் ரைஸான்னு சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. பிரியாணினா இப்படி இருக்கணுங்க. ம். சரி, ஆ. சாப்பிடுங்க. ம். ஓகேங்க. அப்புறம் பாப்போம். ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பிரியாணி செமையா இருந்தது. நைட்டு கூட இங்கேயே சாப்பிட வரலாமா? ஐயோ! இதுல என்னங்க இருக்கு? வாங்க. பாய்ங்க. ஆ, பாய். ம்ஹும். இந்த நேரத்துல யாரு? ம். என்னங்க நீங்க? நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொன்னீங்க. ஈவினிங்கே வந்து நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லங்க. வீட்ல தனியா இருக்க போர் அடிச்சது. அதான் உங்க கூட பேசலாமேன்னு வந்தேன். ஏங்க ஈவினிங்லாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள வாங்க. ம். தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க. அதான் முகம் பிரைட்டா இருக்கு. ம். அப்புறம் ம். சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. டின்னர் எத்தனை மணிக்கு பண்ணுவீங்கன்னு தெரியாதுல்ல. ம். அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து சாப்பிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஐயோ! நீங்க என்னங்க இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கீங்க? நீங்க தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்கல டின்னர் செஞ்சு தாங்கன்னு சொல்லி. எனக்கு ம், ம். ஞாபகம் இருக்குங்க. ம். அத என்னால எப்படிங்க மறக்க முடியும்? தரேன்னு சொல்லிட்டு தரலன்னா நல்லா இருக்காதுல்ல. பிரமாதம். நீங்க என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? அது இருக்கட்டும். உங்க ஹஸ்பண்ட் வர எத்தனை நாள் ஆகும்? அவர் லாஸ்ட் மந்த் தாங்க கிளம்புனாரு. 5 மந்த்ஸ் கழிச்சு தான் திரும்ப வருவாரு. 5 மந்த்ஸ் ஆகுங்களா? ம். அது வரைக்கும் நீங்க தனியா தான் இருப்பீங்களா? ஆ, ஆமா. தனியா இருக்க உங்களுக்கு போர் அடிக்காதா? ம். அதெல்லாம் எனக்கு பழகிருச்சுங்க. ம். 6 மாசம் அங்க இருந்தாலும் 6 மாசம் என் கூட தானங்க இருப்பாரு. ம், ம். இதுல போர் அடிக்க என்ன இருக்கு? ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப பாவங்க. ஏன்? எதுக்கு? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. பசங்க கூட கிடையாது. உங்க வீட்டுக்காரும் கூட இல்லன்னா ம். லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்காதாங்க? ஹம். எனக்கு அந்த மாரி எந்த கஷ்டமும் இல்லைங்க. ம். அப்படியா? ஆச்சரியமா இருக்குதுங்களே. நார்மலா ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட இல்லன்னா பொண்ணுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம். நான் ஏதோ விளையாட்டுக்கு தாங்க அப்படி கேட்டேன். நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சீச்சி, இதுல தப்பா நினைக்க எதுவும் இல்லைங்க. ம். அப்புறம் இன்னொரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன். எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லைங்க. எதுவா இருந்தாலும் நானே பார்த்துப்பேன். ம். அது இல்லங்க. ம். 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். அதனால தான் சொன்னேன். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும்ல. அப்பதானே ரிலேஷன்ஷிப் நல்லா வளரும். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் உங்களால தனியா பண்ண முடியாது. நான் மேல தானங்க இருக்கேன். நீங்க சங்கோஜப்படாம என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. நான் செஞ்சு தரேன். ஓகேங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நானே உங்ககிட்ட கேக்குறேன். ம், ம். சரி இப்போ டின்னருக்கு என்ன கிடைக்குங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இப்போவே போய் இட்லிய ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ம். ஓகே. ம். ம். ஆ. இந்தாங்க உங்க டின்னர். என்னங்க இது பாத்திரத்துல கொண்டு வரீங்க? ஆமா. நான் உங்க கூடயே சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன். பரவாயில்லைங்க. இத எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்ல ரிலாக்ஸ்டா சாப்பிடுங்க. ம். அப்புறமா பாத்திரத்த குடுத்துருங்க. சரியா? ஓகேங்க. ம். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. வரேன். போயிட்டு வாங்க.
அப்பா! என்ன டேஸ்ட்! இவ கையால எது பண்ணாலும் நல்லா இருக்கு. மதியானம் பிரியாணியும் நல்லா பண்ணியிருந்தா, இப்ப இட்லியும் நல்லா பண்ணியிருக்கா. என் பொண்டாட்டியும் இருக்காளே, கருமம் வாயிலேயே வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா, லைஃபே சொர்க்கமா இருக்கும்ல. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. இவளை கட்டிட்டு சாக வேண்டியதா இருக்கு. ரம்யா, வரதுக்கு 2 நாள் ஆகும்னா உடனே வந்துட்ட? ஏன் ஒரே நாள்ல வரக்கூடாதா? 2 நாள் கழிச்சு தான் வரணுமா? அதுக்கு இல்ல, 2 நாள் ஆகும்னு சொன்னியே, அதனால கேட்டேன். ம். வா வா, காலங்காத்தாலே கோச்சுக்காத வா. அப்பாடா. ஹம். என்னாச்சு? உங்க அன்னிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே போன? ஒரே நாள்ல வந்துட்ட? அது ஒண்ணும் இல்லங்க. நான் அவங்கள பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். இப்ப கொஞ்சம் ம், பரவாயில்லையாம். ம். அதான் நானும் சீக்கிரமா வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்களும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவீங்கல்ல. அது இருக்கட்டும், நேத்து எங்க சாப்பிட்டீங்க? எங்க சாப்பிட்டேனா? ஹோட்டல்ல சாப்பிடலாமேன்னு கீழ போகும்போது லட்சுமி மேடத்த பார்த்தேன். மத்தியானம் பிரியாணி குடுத்தாங்க, ராத்திரி இட்லியும் குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். சரியான ஆளுங்க நீங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட சொன்னா கீழ லட்சுமி அக்காவ டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்களா? ம், சரி, சரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேங்க. ம். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ம், சரி. ம். சரி, நீங்க ம், கிளம்புறப்போ என்ன எழுப்புங்க. நான் வந்து டோர ம். லாக் பண்ணிக்கிறேன். சரி. ம். ரம்யா, ம். ரம்யா, ஆ. எழுந்துரு. ம். டோரை வந்து லாக் பண்ணிக்கோ. ஆ. டோரை லாக் பண்ணிட்டு உள்ள போய் படுத்துக்கோ. ம். நான் போயிட்டு சரிங்க. வந்துடுறேன். பாய். பாய். அக்கா? அக்கா? லக்ஷ்மி அக்கா? டோர் ஓப்பன்ல இருக்கு. என்ன குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா? ஆ. ஹே ரம்யா, வா உள்ள வா. வா வந்து உட்காரு. ம். என்ன ரம்யா, எது கூப்பிட்ட? நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதான் நீ கூப்பிட்டது கேட்கல. சரி, என்ன விஷயம் சொல்லு. நேத்து எங்க வீட்டுக்காருக்கு லஞ்சுக்கு பிரியாணி, டின்னருக்கு இட்லி எல்லாம் கொடுத்தீங்கன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, இதுல என்ன இருக்கு ரம்யா? 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். இது கூட பண்ணலன்னா எப்படி? எனக்கு ஏதாவதுன்னா நீங்க பண்ண மாட்டீங்களா? ம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயோ, தேங்க்ஸ்லாம் சொல்லி பிரிச்சு பார்க்காத. நாளைக்கு எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன? ஐயோ! கண்டிப்பா பண்ணுவேன்க்கா. எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன். ம். அது இருக்கட்டும். உங்க அண்ணிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காங்கக்கா. அதனால தான் உடனே வந்துட்டேன். அவருக்கு வெளிய சாப்பிட்டா ஒத்துக்காது. அக்கா இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. ம். நான் அங்க போகணும். என் வீட்டுக்கார் வந்தா சாவி குடுத்துறீங்களா? தந்துடுறேன். ம். நல்லா போய் பார்ட்டி என்ஜாய் ம். பண்ணு. சரிக்கா. போயிட்டு வந்துடுறேன். ஹாய் மேடம். என் ஒய்ஃப் உங்ககிட்ட கீ கொடுத்தாலாமே, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. அப்புறம் ம். லக்ஷ்மி மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்களே. என்ன விஷயங்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க. அது அத எப்படி கேட்கறதுன்னு புரியலங்க. ஐயோ, பரவாயில்லைங்க. எதுவா ஆ, இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எதுக்குங்க இவ்ளோ தயங்குறீங்க? நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. ம். அது ஆ, ம், சொல்லுங்கங்க. எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? அது அது கேட்க கொஞ்சம் ஒரு மாரி இருக்குங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லிட்டு போங்க. இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சிருங்க. சொல்லுங்க. அது இப்ப வேணாங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட கேட்கறேன். பாய்ங்க. சரிங்க.
என்ன இவரு? ஏதோ சொல்ல வந்தாரு. ஆனா சொல்லாம அப்படியே போயிட்டாரு. என்ன சொல்ல வந்திருப்பாரு? ம் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு லக்ஷ்மி தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அது என்னன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக என் ஃப்ளாட்டுக்கு வருவா. அவள் நான் நினச்ச மாதிரியே என் ஃப்ளாட்டுக்கு வந்தான்னா ஓகே, இல்லைன்னா நாம் அவளை பார்க்க கீழே போக வேண்டியதான். அப்படி அவரு என்ன சொல்ல வந்திருப்பாரு? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. இப்படி தலையை பிச்சுக்க வச்சுட்டாரே. பேசாம நேராவே அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுடலாமா? வேண்டாம், அது நல்லா இருக்காது. அவரே வந்து சொல்லட்டும். என்ன இவ்வளோ நேரம் ஆயும் லக்ஷ்மி மேலே வரல? சரி, நாமளே கீழே போகலாம். போய் எப்படியாவது அவளை மறைக்கிற வேண்டியதான். ஹலோ மேடம். வாங்க. ம், என்னங்க நீங்க? ஆ? ஏதோ சொல்லலாம்னு வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லாமலே போயிட்டீங்க. அதுக்கு தாங்க வந்தேன். வாங்க வாங்க. ம். ம். அதை எப்படி சொல்கிறதுன்னு தாங்க தெரியல. அது நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லையா? அதுக்கு அதுக்கு என்ன? அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கலான்னு. ஆமா, நான் தான். எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா உங்ககிட்ட வந்து கேக்குறேன்னு சொல்லியிருந்தேனே. அதை சொல்லலைங்க. ம். எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லைங்களா? உங்க வீட்டுக்கார் வேற உங்க கூட இல்ல, நீங்களும் தனியா இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ம். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏங்க நான் சொல்ல வர்றது புரியலையா? இல்ல புரிஞ்சே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எனக்கெல்லாம் புரியுதுங்க. அதனால தான் கேக்குறேன். நீங்க எங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? தனியா இருக்கிற ஒரு லேடி கிட்ட இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லைங்க. என் புருஷன் கூட இல்லனா இப்படிதான் அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? இதுக்கு தான் ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டீங்களா? ஆமா, என்ன பத்தி என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி ஓப்பனா வந்து கேட்டா நாங்க ஒத்துப்போன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க தனியா இருக்கீங்க இல்லையா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? ம். நீங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க வைஃப் தனியா இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து உங்க வைஃப் கிட்ட இப்படி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. தனியா இருக்கிற பொண்ணுங்கள பத்தி இப்படி தப்பா நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. நீங்க மேல் வீட்டுக்கு குடி வந்த உடனே எனக்கு துணைக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புங்க. நீங்க என்ன இப்படி கேவலமா இருக்கீங்க? நான் உங்களை என்னோட அண்ணன் மாதிரி நினைச்சேங்க. சாரிங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ம், ஏதோ தெரியாம அப்படி கேட்டுட்டேன். உங்கள மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுங்கள பார்த்தா எல்லாருக்கும் இப்படிதான் தோணும் இல்லையா? உண்மைதாங்க. நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க இப்படிதான் நினைக்கிறாங்க. நான் இப்படி கேட்டேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா அவ என்ன கொன்னுடுவாங்க. சொல்ல மாட்டேங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ம். அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. உங்க குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒன்னு கேக்கட்டா? தனியா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் தப்பான வழிக்கு போவாங்கன்னு எப்படிங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா? அவங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரையும் தப்பா நினைக்காதீங்க, புரியுதா? ஓகேங்க, சாரி.